பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கடந்த வீடியோவில் நம்ம எதை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நபர்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்க வேண்டும், ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கிறப்போ பி ஆட்டிடியூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும், நம்முடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். ரெண்டாவது விஷயம் தான் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், துயரப்படுகிறவர்கள் எப்படி பாக்கியவான்களாக இருக்க முடியும்? அப்படி துயரப்படும் பொழுது அவங்க எப்படி ஆறுதல் அடைவாங்க? ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற சத்தம் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சொல்லுவது என்ன அப்படின்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், லைஃப்பை ரொம்ப என்ஜாய் பண்ணணும், நல்ல ஒரு வேலை, நல்ல சேலரி, நல்ல ஒரு வெல் செட்டில் லைஃப், இதுதான் உலகத்தின் மக்களுடைய பார்வையாக இருக்கும். அவங்களுடைய சத்தம் என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்ல செட்டில் ஆகி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமானது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்னொரு கேள்வியும் வரலாம், நான் ஏன் துயரப்படணும்? துயரப்படுறதுனால நான் பாக்கியவானா இருந்து நான் ஏன் ஆறுதல் அடையணும்? நான் என்னோட லைஃப்பை நான் பாட்டுக்கு கண்டென்ட்டாக இருந்து வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறது, இந்த உலகத்தின் காரியத்திற்காக துயரப்படுகிறது அல்ல. ஏன் அப்படின்னா, நிறைய நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எதற்காக துயரப்படுவாங்க அப்படின்னா, நம்ம என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோம், எங்கே இருப்போம், நாளைக்கு என்ன, நாளன்னைக்கு என்ன அப்படின்னு இந்த உலகத்தின் காரியத்திற்காக ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா துயரப்பட்டு கொண்டு இருப்பார்கள். வேதாகமத்தில் இதை நம்ம பார்க்குறோம். இவைகள் எல்லாம் யார் தேடுறாங்க அப்படின்னா, அஞ்ஞானிகள் நாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். எனவே எதற்காக துயரப்படணும் அப்படின்னா, உலகத்தின் காரியத்திற்காக அல்ல, மாறாக தேவனுடைய காரியத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் துயரப்பட வேண்டியது இருக்குது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய காரியத்திற்காக துயரப்பட வேண்டும். இப்போ தேவனுடைய காரியம் என்றால் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு துயரம் இருக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறன்னா ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒரு பாவம் செய்யும் பொழுது, ஐயோ இது தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரவில்லை, இது அவகீர்த்தியை கொண்டு வருது, இதன் மூலமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுது அப்படிங்கிற துயரம், அதுதான் துயரம். அந்த துயரம் என்னுடைய இருதயத்தை நிரப்பும் போது நான் ஆறுதல் அடைவேன். எப்படி ஆறுதல் அடைவேன்னா, அது என்னை எங்கே நடத்தோன்னா மனம் திரும்புதலுக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியாய் நான் நடப்பதற்கும் ஏதுவாக என்னை நடத்தும். ஸோ முதலாவது என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னோட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தப்பு தவறுகள், என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாவங்கள், இதை குறித்து எனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு துயரம் இருக்கணும். அது நம்மளை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். அந்த மனம் திரும்புதல்லாம் என்ன அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆறுதல் அடைவது. ரெண்டாவது, நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற நிலைமைகள், எங்கெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுதோ, நமக்கு தெரியும் நம்மளுடைய தேசத்தில் அநேக இடத்துல சபைகள் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. போதகர்கள் என்ன பண்றாங்க, அடித்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய பேர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தின் நிமித்தமாக அநேக இடத்துல என்ன நடக்குது, தூஷணம் உண்டாகிறது. அப்போ ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக எங்கெங்கெல்லாம் அப்படி தூஷணம் உண்டாகுது, இல்லை தீமையான செயல்கள் உண்டாகுதோ, அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன வர வேண்டும் என்றால் ஒரு துயரம் வர வேண்டும். அந்த துயரம் நம்ம எதற்கு நேராக நடத்தும் என்றால், நம்மளால போய் அந்த நிலைமையை மாற்ற முடியாவிட்டாலும் நாம் இருக்கிற இடத்தில் ஜெபிக்கிற வல்லமை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். எனவே தேசத்துல எத்தனை இடத்துல ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, எத்தனை இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போய் கொண்டு இருக்கிறார்கள் விக்கிரகத்திற்கு நேராக. எனவே அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு இருதயத்தில் ஒரு பாரம் உண்டாகணும், ஒரு துயரம் உண்டாகணும். அந்த துயரம் நம்மை ஜெபத்திற்கு நேராக நடத்தும். அந்த ஜெபம் நமக்கு ஒரு ஆறுதலை தரும். எனவே இந்த காலை நேரத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் துயரப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது, என்னுடைய வாழ்க்கை நிமித்தம், என்னோட வாழ்க்கையில் ஏற்படுகிற பாவத்து நிமித்தம் நான் துயரப்பட வேண்டும். அது என்னை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தும். ரெண்டாவது, தேசத்தில் எத்தனையோ நிலைமைகள் இருந்தாலும், தேசத்தில் எத்தனையோ நபர்கள் ஆண்டவருடைய நாமத்திற்கு விரோதமாக எழும்பினாலும் அது என்னை எதற்கு நேராக நடத்தணும் அப்படின்னா துயரப்படுகிறதற்கு. அப்போ நான் ஜெபிக்கும் போது நான் ஆறுதல் அடைவேன். எனவே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். God bless you.